இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்ட்ரியில ஒரு தமிழ் அளவுகளை பத்தி பார்ப்போம். தமிழ் அளவுகள் அந்த காலத்துல கண்டுபிடிச்சிருக்கா. தமிழ் அளவுகள் சொல்லியிருக்காருன்னா சாதாரணமா சொல்லல, ரொம்ப சின்ன ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட்டை அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்கா. ஒரு சின்ன மெஷர்மெண்ட்டை ரொம்ப அழகா சொல்றா. அதுல அதான் அந்த காலத்துல அந்த அளவுகளை ஒரு பாட்டாவே சொல்லியிருக்கா பாருங்க. அந்த காலத்து சாதாரண பேச்சுகளே பாட்டா தான் இருக்கும். இந்த பாட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சால்னா இதை படித்தால்னா படிக்கிறவளுக்கு புரியணும். அந்த அளவுக்கு தமிழ் எல்லார்கிட்டையும் ரொம்ப சாதாரணமா இருந்தது. பாட்டை படிச்சா அர்த்தத்தை புரிஞ்சு பாமர மக்கள் படிக்காத ஜனங்களுக்கு கூட இந்த பாட்டை படிச்சால்னா அவளுக்கு அர்த்தம் புரியணும். அந்த மாதிரி தமிழை வளர்த்துருக்கா அந்த காலத்துல. இப்பதான் அதெல்லாம் போயிடுச்சு சுத்தமா. பாருங்க, தமிழ் அளவுகளுக்கு சொல்றா. வையணு துகள் பஞ்சு மயிர்முனை நுண்மணல் ஐயெள்ளு நெல்லுடனே அவ்விரலாம் பெய்வளையாய் அவ்விரலாம்ல அவ்விரல் ரேகையாம் அது அவ்விரல் ரேகையாம் அது அந்த இடத்துல ரேகைன்றதை விட்டா போடுது. அவ்விரல் ரேகையாம் ரேகையாம்னு போட்டுக்கணும். ஐயள்ளு நெல்லுடனே அவ்விரல் ரேகையாம் எட்டின் வழியெல்லாம் ஏற்றியே அவ்விரல் ரேகை சட்டம்தாம் 12 சான் 12 ஜான் ஜான்ற மேது. இதுக்கு என்ன அர்த்தம்னா மைய அணு துகள், அதாவது அணுவுக்கும் தூளுக்கும் சொல்றா. இதை முதல்ல எட்டின் வழி எல்லாம் சொல்றா பாரு. முதல்ல சொல்றா பக்கம் நடுவில் 3வது வரியில எட்டின் வழி எல்லாம்னு சொல்லுவா. எட்டின் வழி எல்லாம் ஏற்றியே. எட்டின் வழின்னா என்ன அர்த்தம்? 1:1 = 8ன்னு அர்த்தம். 1 இன்னொன்னு 8 அளவு. அதாவது 1 இன்னொன்னு 8க்குன்னா அதை அப்படி சொல்லணும். 8 அணுக்கள்ன்றதை எப்படி சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். 8 8 8 8 சொல்றது. 8 8 சொல்றது நம்ம அதை சொல்லணும். எட்டின் வழியெல்லாம் ஏற்றியே அப்படின்னா 8 8 8 சொல்லணும். அது 1 = 8 அப்படின்றது. அதை எப்படி சொன்னா 8 அணுக்கள் வை அணு துகள் அணு துகள் வையணு துகள் அணுன்றது 1 துகள்ன்றது 1. 8 அணுக்கள் வையணுன்றது 8 அணுக்கள், துகள் தூள்ன்றது ஒரு தூள். 8 அணு சேர்ந்தது ஒரு தூளா. அடுத்தது பஞ்சு மயிர் முனை. அடுத்தது நீ மறுபடியும் 8 வழியில் சொல்லியிருக்கா இல்லையா, அதனால 8 8 பண்ணிக்கணும். 8 தூள் சேர்ந்தது ஒரு பஞ்சு மயிர் முனையா, தும்புன்னு வா நம்ம இதுல, அதான் தும்பு. அது மாதிரி ஐயெள்ளு நெல்லுடனே பஞ்சு மயிர்முனை நுண்மணல். பஞ்சு மயிர்முனை முடிஞ்சு போச்சு. நுண்மணல். அடுத்தது 8 அந்த பஞ்சு மயிர்முனை சேர்ந்ததுன்னா, அதாவது தும்பு சேர்ந்ததுன்னா மணல், ஒரு மணலம். அடுத்தது 8ன் வழியெல்லாம் அது பாருங்க. ஐயெள்ளு நெல்லுடனே. ஐயெள்ளுன்னா ஐன்றது கிடையாது. ஐன்றது அந்த இடத்துல இணைப்பு, அது இணைப்பு சொல்லுது, ஒட்டு சொல் அது இல்லை. நுண்மணல் எள்ளு எல்லாம் 8 மணல் சேர்ந்தது ஐயினா கடுகு. சரி, கரெக்ட். ஐயினா கடுகு. ஐன்றது 5 கடுகு. கரெக்ட். ஐன்றது கரெக்ட். ஐன்றது 5 கடுகு. கடுகு 8 மணல் சேர்ந்தது ஒரு கடுகா. நுண்மணல் ஐ எள்ளு. அதே மாதிரி 8 கடுகு சேர்ந்தது ஒரு எள்ளா. அப்ப எல்லாம் கடுகு சின்ன சின்னதாக தான் இருக்கும். இப்பதான் ஹைபிரிட் கடுகு வருது. 8 கடுகு சேர்ந்தது ஒரு எள்ளு. அதே மாதிரி நெல்லுடனே இப்ப என்னன்னா 8 எள்ளு சேர்ந்தது ஒரு நெல்லாம். ஒரு நெல்லுன்றது எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. ஒரு நெல்லுக்கு முன்னாடி எவ்வளவு அதை பகிர்ந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. அதே மாதிரி 8 நெல் ஒரு ரேகை. ஒரு ரேகைன்றது ஒரு விரல்ல நம்ம அந்த 3ல ஒரு பாகம் ஒரு ரேகை ஓடுறது பாருங்க. அது 8 நெல் அடிக்கினீங்கன்னா கரெக்டா அந்த டிஸ்டன்ஸ் வரும். நெல் 8 விரல் 8 விரல் ரேகை. அது அது அதான் அதான் 8 விரல் 8 நெல் ஒரு ரேகை. 12 ரேகை ஒரு ஜான். அது மாதிரி அந்த 12 அந்த ரேகையை வச்சிங்கன்னா ஒரு ஜான். ஒரு ஜான்றது ஒரு ஜான் நம்ம கையில தெரியும் உங்களுக்கு ஜான்னா என்னன்னு. ஒரு ஜான். அது மாதிரி அது அதோட இது முடிஞ்சு போச்சு. சட்டம் தான் 12 ஜான். அதுக்கப்புறமா இருக்கு 2 ஜான் ஒரு முழம், 3 முழம் ஒரு கெஜம். அது நம்ம இதுல கொடுக்கலாமா? ஆக இந்த பாட்டுல இந்த அளவுகளை சொல்லியிருக்கா. எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. கண்டுபிடிச்சிருக்காங்க. வை அணு தூள் வை, அதான் வையகம். வைன்றது வையகம். அணு தூள்
பஞ்சு மயிர் முனை, நுண்மணல், ஐ, எள்ளு, நெல்லு, விரல் ரேகை, அப்புறம் வந்து விரல் ரேகைக்கு அப்புறம் ஜான், விரல் ரேகைக்கு அப்புறம் 12 விரல் ரேகை ஒரு ஜான். இதுக்கு முன்னாடி எல்லாம் 8 8. இந்த விரல் ரேகை வரும்போது மட்டும் 12 சேர்ந்து 12 விரல் ரேகை சேர்ந்தது ஒரு ஜான். அதுக்கு முன்னாடி எல்லாம் 8 8 சேர்ந்தது. அப்போ ஒரு 8 அணு சேர்ந்தா ஒரு தூள், 8 தூள் சேர்ந்தா ஒரு தும்பு. ஒரு தும்புன்னா அதான் மயிர்முனை, பஞ்சு மயிர்முனை. 8 தும்பு சேர்ந்தது ஒரு மணல், 8 மணல் சேர்ந்தது ஒரு 5 கடுகு, 8 கடுகு சேர்ந்தது ஒரு எள்ளு, 8 எள் சேர்ந்தது ஒரு நெல், 8 நெல் சேர்ந்தது ஒரு ரேகை, 12 ரேகை சேர்ந்தது ஒரு ஜான், 2 ஜான் ஒரு முழம், 3 முழம் ஒரு கஜம். இது வந்து நம்ம அப்புறம் பின்னாடி படிக்கிறது. இந்த 8 8 பண்ணுறது எவ்வளோ அழகாக ஒரு பாட்டாக சொல்லியிருக்கா பாருங்க. இதை வச்சு அடுத்த நாளைக்கு பார்க்கும்போது ஒரு கணக்கே பார்க்கலாம். தேங்க்யூ.